அனைவருக்கும் வணக்கம். 30 நாட்களின் 30 குட்டி கதைகள் தொகுப்பில் இன்று 5வது நாள். ஒரு பள்ளிக்கூட வாசலில் பலூன்காரர் ஒருவர் பலூன்களை விற்று கொண்டிருந்தார். அவை மேலே பறக்கும் பலூன்கள். அவர் பலூன்களின் காற்றடைத்து விற்பதை ஒரு சிறுமி கவனித்து கொண்டிருந்தாள். மெல்ல பலூன்காரரிடம் வந்தாள். இந்த பலூன்கள் எல்லாமே மேலே பறக்குமா மாமா அப்படின்னு கேட்டாள். ஓ, பறக்குமே, என்ன விஷயம்? பலூன் எந்த கலராக இருந்தாலும் பறக்குமா மாமா அப்படின்னு மீண்டும் அந்த சிறுமி கேள்வி கேட்டாள். சிறுமி ஏன் இப்படி கேட்குறா அப்படின்னு பலூன்காரருக்கு ஆரம்பத்தில் புரியலை. ஏமா கேட்குற அப்படின்னாரு. இல்லை மாமா, பலூனு கருப்பு கலராக இருந்தால் கூட பறக்குமா அப்படின்னு கேட்டாள். பலூன்காரருக்கு இப்போ தான் விஷயமே புரிஞ்சுது. அந்த சிறுமியின் நிறமும் கருப்பு. பலூன் மேலே பறக்கிறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லைம்மா, உள்ளே இருக்கிற காற்று தான். என்ன கலராக இருந்தாலும் உள்ளே இருக்கிற மனசு நிறைவாக திறமையோடு இருந்தால் யாராக இருந்தாலும் மேலே உயர உயர பறந்து போக முடியுமா அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு மூடர் கூட்டம் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பையும் நிறத்தையும் வைத்து கேலி செய்கிறதும் அவங்கள மதிப்பிடுறதும் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எதையும் காதில் வாங்காமல் நாம் நம்மளையும் நம்ம முயற்சியும் நம்பினா போதும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றியும் உண்டு. நன்றி.